ஓகே, இந்த வீடியோவில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் பஞ்சமே இல்லை. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். பட் 18+. நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்து வீட்டில் திட்டு வாங்கி அடி வாங்கினீங்கன்னா எனக்கு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டிஸ்கார்டில் என்கிட்ட வந்து பேசினேன். ஒரு கேடுகிட்ட கேரக்டரை ஊடுகிட்டு அடிக்க போகிறோம். இதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா, இவன் வந்துட்டு என்னை வந்து ஏமாற்றிருக்கான். ஸோ அவன் வந்து என்னை ஏமாற்ற கிடையாது, நான் தான் அவன்கிட்ட போய் ஏமாந்தேன். இது என்ன அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன விஷயம்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்டப் பேஸ் அண்டு ரிபல், அதுக்கப்புறம் யூசுஃப், நெக்ஸ்ட்டு ரெக்ஸ், அதாவது நான். இந்த 4 பேரும் இந்த சம்பவத்தில் தொடர்பாக இருக்காங்க. அதாவது இந்த இதுக்கு வந்துட்டு நாங்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தோம். என்ன எப்படின்னா, இந்த ஜியான் அப்படிங்கிற ஒரு கேடுகெட்ட கேரக்டர் ஒருத்தர் இருக்கால, இந்த பரதேசி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மற்ற யூடியூப் கம்யூனிட்டியை வந்துட்டு முடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கான். மற்ற யூடியூப் கம்யூனிட்டி மீன்ஸ் தெலுங்கு, ஆந்திரா அண்டு தமிழ், நிறைய கம்யூனிட்டியை முடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்கான். இவன் வந்து மட்டும் ஒரு ஸ்கேமர். இவன் வந்து மட்டும் இவன் ஒரு இவன் வந்து மட்டும் ஒரு கேவலமான ஈத்திரமான என்ன வேணால் சொல்லிக்கலாம். இவனை பேர் அதெல்லாம் சொல்ல முடியாது. இவன் ஒரு கேவலமான கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து மட்டும் எப்படின்னா, மற்ற யூடியூபர்ஸ்கிட்ட போயிட்டு என் சேனல் வந்து மட்டும் ப்ரொமோஷன் பண்ணுங்க, என்னோடய ஓஸ்ட் யூனிஃபை வந்து மட்டும் ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட போய் மட்டும் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். ஸோ இந்த சொல்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் சொல்கிறது அந்த செயலை வந்து மட்டும் செஞ்சு காட்டினா பரவாயில்ல. இவங்கிட்ட நான் சர்வர் வாங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட முழுசாக ரன் ஆகலை. கிட்டத்தட்ட 17 நாள் ஆயிடுச்சு. 17 நாளில் ஒரு நாள் கூட நான் முழுசாக ப்ளே பண்ண கிடையாது. என்னால் எடிட்டில் மியூட்டில் போட முடியாது. ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், இவன்கிட்ட போய் முன்னே நான் சர்வர் எப்போல்லாம் கேட்குறனோ அப்போல்லாம் நோவு பார்த்துட்டே இருப்பான். சர்வர் விபிஎஸ் எரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அது புகஞ்சிருச்சு. எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன், எப்படா சர்வர் ப்ளே பண்ணலாம், எப்படா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு கிட்டத்தட்ட 17 நாள் நான் கஷ்டப்பட்டதில் எனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிச்சு. இவனை வந்து மட்டும் நியூ கடிச்சு விட்டுணும், இவன் சர்வர் வந்து முடிச்சு விட்டுருணும். இதில் போய் துரைக்கிட்ட போய் கேட்டால் எனக்கு தெரியாத இங்கிலீஷில் பேசுகிறான். யார் இந்த மட்டுக்கூட்ட எனக்கு தெரியாத இங்கிலீஷில் திட்டுறான். என்ன நிகா பக்யூன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் கிழிச்சிட்டுருக்கான். அடே பரதேசி, எனக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தான் தெரியும், நீ தமிழில் வந்து பேசு ஃபஸ்ட்டு. அவன் வந்து மட்டும் மியூட்டில் போட்டு உட்காந்துப்பான். வீசி வந்தாலே மியூட் போட்டு உட்காந்துருவான். இவனுக்கு வந்து மட்டும் குஞ்சாமணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூட் போட்டு உட்காந்துட்டு என்னென்னா பண்ணிகிட்டு இருப்பான் நம்ம வீசியில் உட்காந்துட்டு. ஸோ இவன் வந்துட்டு எப்படிப்பட்ட கேரக்டர்னு இவங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட நான் சர்வர் வாங்கி கிட்டத்தட்ட 17 நாள் நான் ப்ளே பண்ண கிடையாது. ஸோ ரீஃபண்டு கேட்க போனேன். ரீஃபண்டு கேட்டால் இவன் வந்து மட்டும் பாலிசி படி, மயிரப்படி, அதைப்படி, இதைப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னை வந்து மட்டும் மண்டை எரிச்சலாக்கி விட்டான். எனக்கு வந்து மைண்டே இல்லை. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளோ தண்டனையா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் சர்வரில் போய் உட்காந்து, ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அந்த பரதேசியை திட்டலான்னு பார்த்து முடியாமல் கிட்டத்தட்ட 17 நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் வீசிக்கு போய் ஒரு மாதிரி பேசலாம், நல்லா பேசிடலாம், அவனை ரீஃபண்டு கேட்டு நம்ம சர்வர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னோடய சர்வர் நேம் வந்துட்டு அடாவடி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்னா, அடாவடி உலகம் கிரியேட் பண்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தப்போ அவன்கிட்ட போய் கேட்டப்போ அவனோட சர்வரில் எல்லா பிளான்ஸுமே கம்மி ரேட்டில் கொடுத்துட்டு இருந்தான். எல்லோரும் சொன்னாங்க, என்ன ப்ரோ இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறானே, இதை வாங்கி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நான் வந்து மட்டும் அதை நம்பலை. நான் அது நம்பாமல் மறுபடியும் போய் மட்டும் அவங்ககிட்ட சர்வர் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு நானும் ப்ரூக் கேமர் அதாவது யூசுஃபும் சேர்ந்து அந்த சர்வரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து சர்வர் வாங்கினப்போ டேட் என்னன்னா June 7. கரெக்டாக June 7 அன்றைக்கி நான் சர்வர் வாங்கினேன். June 7லேருந்து இப்போ வரைக்கும், அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் நான் இப்போ வரையும் சர்வர் ப்ளே பண்ண கிடையாது. இதுதான் முழுக்க நடந்தது. என்ன அப்படின்னா, நான் இப்போ வரையும் சர்வர் ப்ளே பண்ண கிடையாது. அதுக்கு கேட்டப்போ இடையில நிறைய ரீசன் சொல்லியிருக்கான். இந்த ரீசன்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோ கிளிப்ஸாக எடுத்து டிஸ்கார்ட் சர்வரில் போட்டு விட்றேன். அவங்க கூட நான் பேசின சேட் அண்டு ப்ரூஃப் எல்லாம் நான் டிஸ்கார்ட் சர்வரில் வச்சுருக்கேன்.
இதுக்கப்புறம் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா இவங்ககிட்ட சர்வர் வாங்குறது வேஸ்ட்டு பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் நான் வேறு சர்வர் மாறிட்டேன். எனக்கு ரீஃபண்டு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வேறு சர்வர் சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ இந்த வேறு சர்வர் சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்து இந்த பரதேசி என்ன பண்ணியிருக்கேன்னா DDoS அடிக்கிறதுக்காக மற்ற சர்வருக்குள்ளே போய் அதாவது ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வந்து மற்ற சர்வருக்குள்ளே போயிட்டு DDoS அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். மோஸ்ட் ஆஃப் ஃபியூரி கிராஃப்ட் மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு ரீஃபண்டே கிட்டத்தட்ட தரவே கிடையாது. இதுதான் நடந்தது. நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன அப்படின்னா, அவன் என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் பதுமையாகவும் பேசிகிட்டு இருந்தான். பையனுக்கு வயசு என்னன்னா 20 வயசு. பட் 20 வயசு மாதிரி பேசலை, 2 வயசு குழந்த மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பான். இவன்லாம் பச்சை விஷம். அதனால அந்த விஷத்துக்கிட்ட வந்து நான் அப்படியே தள்ளி வந்துட்டேன். நாங்கள் போனோடனே தெரிஞ்சோடனே எங்கிட்ட வந்து மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. மீனிக்கு நீதான் ஏன் பொட்ட பொறுக்கி, மீனிக்கு நீதான் ஏன் பொட்ட பொறுக்கின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பாடிட்டு போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா, ப்ரோ ஏன் ப்ரோ இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்த மாதிரி பேசினான். ஐயோ எங்களுக்கும் சங்கடமாயிடுச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் பேசலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வீசிக்கு வந்தான் ஒரு நாள். பிசிக்கு வந்தோடனே நம்ம ரிபிள் வந்து போட்டு ரேஜ் பைட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆம்பிளிஃபயர்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்கும், அதை போட்டு திருக்கு தக்கிட்டன்னு சொல்லிட்டு உள்ள பாடி சுற்றிட்டு இருந்தோம். இடையில நம்ம வேற அடிக்கிற அடி அவன் ஓடியே போயிட்டான். சரி நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30 மணிக்கு போயிட்டு அவன் எப்போ ஆன்லைனில் தான் இருப்பான். 2:30 மணி தான் ஆன்லைனில் இருப்பான். சரி ஓகே 2:30 மணிக்கு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வரும்னு சொல்லிட்டு பார்த்தா ரிப்ளை வந்துச்சு. எப்போ ப்ரோ சர்வர் வரும்னு கேட்டேன். சர்வர் இப்போ வந்துடும் ப்ரோ அப்படின்னா. அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருவேன் நான் சர்வருக்கு அப்படின்னு. போட்டுருங்க ப்ரோ 7 மணிக்குள்ளே வந்துருமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கன்ஃபார்மாக வந்துடும் ப்ரோ, கான்ஃபிடன்ஸ் அப்படி சொன்னான். சரி ஓகே கான்ஃபிடன்ஸாக வரும்னு சொல்கிறானே, நம்மளும் நம்பி அனௌன்ஸ்மெண்ட்டு போடலான்னு சொல்லிட்டு போய் அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டால் அடுத்த நாள் காலையில் நினச்சி போய் கேட்டேன்னு இவன் சொல்லுவான், நான் தூங்கிட்டேன் பார்க்கல, இப்போ தான் எந்திச்சு வந்தேன். இல்லை இவன் ஒரு கேள்வி மயிருக்கு பதில் சொல்ல மாட்டான். ஆனால் தூங்கிட்டேன் போயிட்டு வரேன் அப்புறமா VPS வெடிச்சிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்கிட்ட கதையாக கொடுத்து தள்ளிட்டு இருப்பான் எப்போவுமே. இது ரிபல் நோட் பண்ணதில் இவங்ககிட்ட சர்வர் வாங்குறது வேஸ்ட்டு ப்ரோ, சர்வர் கொளுத்தி மட்டும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு நானும் சரி ப்ரோ ரீஃபண்ட் வேண்டாம் சர்வர் முடிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அடுத்த நாள் இதே மாதிரி ப்ரோ சர்வர் VPS வந்துருச்சு ப்ரோ நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அண்ட் போட்டு எனக்கு தந்துட்டான், பேனலும் கொடுத்துட்டான். நான் வந்து சொன்னேன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு எனக்கு ரீஃபண்ட் வந்து திரும்பும் ப்ரோ, சர்வரே எனக்கு தேவையில்லை ப்ரோ, எக்ஸ்ட்ரா 15 நாள் தரேன் ப்ரோ அப்படிங்கிறான். 15 நாளா ப்ரோ? சர்வர் கைக்கு வந்தால் தான் விளாடணுமா விளாட வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். நீ 14 நாளாக தராமல் சர்வர் இப்போ 15 நாள் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிட்டு வந்தா நான் என்ன பண்ணுறது, விளாடணுமா முடியும் சர்வரில்? சரி கர்மம் வாங்கிட்டேன், அதையும் நான் யோசிக்காமல் அதையும் வாங்கி மட்டும் ப்ளே பண்ணலாம், ப்ளே பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்வர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஓகே ப்ரோ சர்வர் வந்து மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்த நாள் VPS புகஞ்சிருச்சு ப்ரோ, VPS வெடிச்சிருச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னான். எப்பா டேய் போதும்டா. இது முடிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை நாள்னா ஒரு 6 நாள் பக்கம் ஆயிடுச்சு இந்த சம்பவமெல்லாம் முடிஞ்சு. இவங்கிட்ட ரீஃபண்டு காசு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 60 ரூபா வாங்கினேன். அதுவும் எப்படின்னா VCயில் இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ உனக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ ரெடி பண்ணி தரேன் ப்ரோ, உனக்கு நான் வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணி தரேன் ப்ரோ, எனக்கு ரீஃபண்ட் விட்டு தந்துடு ப்ரோன்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது அப்போ தான் தோற மைக்கை ஓப்பன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்க ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரோ, ரீஃபண்ட் தந்துட்டேன் ப்ரோ 60 ரூபா. அப்போ ஃபியூரி கிராஃப்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவன் அதுக்கு பதில் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, ப்ரோ நான் ஃபியூரி கிராஃப்ட்லாம் கண்டுக்க முடியாது ப்ரோ, உங்களுக்கு 60 ரூபா ரீஃபண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, மிச்ச காசு நாளைக்கு பண்ணிடுறேன், ப்ரொமோஷன் நோட்டு நொட்டிடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறான். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ணை கத்திச்சாடா, நான் கேட்க மாட்டேனாங்க. நான் வந்து உன்கிட்ட கெஞ்சலை, என் காசு உன்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு, உன் சர்வர் நீ எனக்கு கையில் இன்னும் தரல, அதுக்கு தான் ரீஃபண்ட் கொடுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நீ அதை புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் பிடிச்சி சத்தாரிச்சுட்டு அடக்கிற. நீ சத்தாரிக்கிற மீன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஃபன் பண்ணிகிட்டு இருக்க. நீ உனக்கு சர்வர் நடத்த வக்கு இருந்தால் நடத்து,
இல்லை அப்படின்னா மூடிட்டு கிளம்பு. ரெண்டுமே பண்ணாமல் ஒன்றா சர்வரும் விளாட விட மாட்டேங்கிற, ரீஃபண்டும் தர மாட்டேங்கிற. எதுக்கு தான் சர்வர் ஆரம்பிச்சியோ? அவனு சொல்லட்டா, அவனு ஓப்பனாக சொல்லவா? இந்த மாதிரி மற்றவங்களை நீ ஏமாத்ததுக்கு 4 பேர் மூத்திரத்தை வாங்கி மடக்குன்னு குடிச்சு செத்துரு. அப்படி இல்லாட்டி கழுத்தில் தூக்கு போட்டு தொங்கிரு. இதெல்லாம் நீ எப்படி கேட்க மாட்டேன்னு தெரியும். வீடியோ எப்படி பார்க்க மாட்டேன். ஐடி ப்ரூஃப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு QBMCன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மோஸ்ட் யூனிஃபையே ஊற்றி மூடி போட்டு மயிரே பூச்சின்னு சொல்லிட்டு போகிறேன். இதில் இன்னொரு சமரசமான விஷயமெல்லாம் நடந்துச்சு இடையில. என்னென்னா, அங்கே நோட்ஸுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அந்த நோட்ஸு அதுக்கப்புறம் ஜெக்ஸோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவனுங்க 2 பேருமே இந்த கூமுட்டை கழிச்சில் போயிடுவானு ஏமாத்துறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தெலுங்கில் ஒருத்தன் கஸ்டமர் வாங்க ஒருத்தன் வந்திருந்தான். அவன் வந்துட்டு அவங்ககிட்ட சர்வர் வாங்க போகிறோம் ப்ரோ, ஒரு 12 GB RAM சர்வர் வாங்கி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கு பையன் சொல்கிறான். அந்த தெலுங்கு பையன்கிட்ட கேட்டப்ப அவன் மட்டும் சர்வர் இனி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நான் அதுக்கு எடுத்து விட்டேன். இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்கேம் பண்ணிட்டான் ப்ரோ, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 2 கஸ்டமர் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு விட்டு வந்துட்டேன். எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்து சொன்னான், ஏன் ப்ரோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்பிவிட்ற, நான் எப்படி ப்ரோ பொழப்பு நடத்துறது? நீ பொழப்பே நடத்த வேண்டாம். என்ன கேட்டால், நீ வந்து மட்டும் பொழப்பே நடத்த வேண்டாம். இதில் சேட் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் சப்ஸ்கிரைபரு, அவர்கிட்ட போய் போட்டு அவங்ககிட்ட போய் சர்வர் வாங்குற மாதிரி பேசு, அவன் என்ன சொல்கிறான் கேளு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அந்த சேட் ஆர்டிஸ்ட் வந்து போட்டு போய் பேசுனா அந்த கழிச்சில் போயிடுவோம். என்ன சொல்லி வச்சுருக்கானா, நான் வந்து ஸ்கேமராமா. ஏன்டா பொட்ட கூமுட்டை, நான் உனக்கு ஸ்கேமரா நான் கேட்குறேன். நான் வந்து உன்னை ஸ்கேம் பண்ணுறேன்னா? நான் உன்னை ஸ்கேம் பண்ணவே கிடையாது. நீ தான் என்னை ஸ்கேம் பண்ணிட்டுருக்க, எல்லாத்தையும் நீ தான் ஸ்கேம் பண்ணிட்டுருக்க. பட் நான் தான் உன்னை ஸ்கேம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்கிறேன். இதில் டிஸ்கார்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் ஃபன்னான விஷயமெல்லாம் நடந்துச்சு. என் சப்ஸ்கிரைபர்ஸை விட்டு அந்த கழிச்சில் போயிடும் அந்த அவனை கிளிக்க வச்சேன். என்னன்னா பச்சையாக எப்படின்னா பச்சையாக கிளிக்க வச்சேன் சர்வர் தராதுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கவங்கள என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இது பத்தாத குறைக்கு இவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சர்வர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த சீட்டிங் பண்ணுறதும் இவனோட பொழப்பாகவே வச்சுருக்கான். ஸோ அதுதான் என்னோடய இயல்பு. நான் அப்படி தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஸ்கேம் அடிச்சுட்டு நான் சம்பாதிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ரிபல் கிட்ட சொல்லியிருக்கான், நான் வந்து மட்டும் பணக்காரன். ஏன்டா பிச்சைக்காரனை தேடி ஒரு 120 ரூபா கொடுக்க வக்கில்லாத நாய் நீ பணக்காரன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு ஆள் கூட்டிகிட்டு வரேன். டேய், நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு மானம் ரோசம் வெக்கம் இதெல்லாம் இருக்கானே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீ வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கிறன்னா அந்த பொருளோட வேல்யூ அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விடையும் நீ அந்த பொருள் மேலே அக்கறை காட்டி அதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். நீ அந்த 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 இயல்பு கூட இல்லாமல் இருக்க. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. நீ வந்து மட்டும் ஒரு ஈன பிறவின்னு வேணால் சொல்லலாம். ஒன்று நீங்கள் ரீஃபண்ட், அதாவது காசுக்கான விஷயம் கிடையாது. இது வந்து நீ சர்வர் நடத்துகிற, எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குற, அதாவது ஒரு மனிதனை வந்து மட்டும் நீ மகிழ்விக்க வைக்கிற. அப்போ அவன் வந்து மட்டும் உனக்கு எவ்வளோ நன்றி கடனாக இருக்கும். சரி, லூஸ் மாதிரி உளராமல் நான் பாயிண்ட்டுக்கே வரேன். இவன் வந்து மட்டும் மற்ற சர்வரில், அதாவது மற்ற தமிழ் கம்யூனிட்டியை முடிக்கிறதுக்காக, அதாவது நியூக் அடிக்கிறது, லைக்கு அந்த சர்வரில் போய் மட்டும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, மற்ற விசியில் இருக்கிற பசங்ககிட்ட போய் தப்பாக நடந்துக்கிறது. இவன் தான் கொஞ்சம் தப்பாக தான் நடந்துப்பான். இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இவன் வந்து மட்டும் இப்படி தான் பண்ணுவான். ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. இவன் வந்து மட்டும் கொஞ்சம் முத்தி போயிருக்கான். இவன் வந்து மட்டும் கொஞ்சம் அழிச்சாட்டியை முடித்து கொஞ்சம் முத்தி போயிட்டான்ல. அதனால இவன்கிட்ட பேசுகிறது வந்து மட்டும் நம்ம பார்த்து தான் பேசணும். ஏன்னா இவன் ஒரு சச்ச பர்ஃபெக்ட் ஆப்சல்யூட்லி செதுக்கப்பட்ட ஒரு கே. ஏன்னா இவன் வந்து மட்டும் நாங்கள் விசியில் பேசுனதே கிடையாது. இவங்கிட்ட நாங்கள் விசியில் அதிகமாக நாங்கள் பேசுனது கிடையாது. இவன் விசியில் வந்து பேசுகிறதுக்கு காரணமே எங்களோட கஸ்டமர்ஸ். இவன் வந்து மட்டும் நம்ம கஸ்டமராக இருக்கான், இவன்கிட்ட பேசணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். இவங்கிட்ட போய் ஹோஸ்ட் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. சப்போஸ் வாங்கியிருந்தா கண்ணை முழிச்சுக்கோங்க கண்ணுங்களா. இவங்ககிட்ட வாங்கி பெரும்பாடுபட்டுட்டேன், படாத பாடுபட்டுட்டேன் இவங்ககிட்ட சர்வர் வாங்கி. ஸோ இவங்ககிட்ட சர்வர் வாங்கியது வந்து மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவன் வந்து மட்டும் அடுத்து QBMCன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறான். அதுலேருந்து தப்பிச்சுக்கோங்க. எனக்கு இவனை நினச்சா ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற.
அசிங்கமாக இல்லை, பச்சை கிளிக்க தோணுது. ஏன்னா நம்ம காசை வந்து மட்டும் ஸ்கேம் பண்ணி ஏமாத்துறான். இதில் இவன் வந்து மட்டும் ஒரு அரக்கத்தனமாக ஒன்று வந்து மட்டும் சொல்லிட்டு இருந்தார் ரிபல் கிட்ட. என்னென்னா, உங்கள் தமிழ் கம்யூனிட்டி எனக்கு பிடிக்காது, உங்கள் தமிழே எனக்கு பிடிக்காது. ஏன்டா பிச்சைக்கார கூமுட்டை கழிச்சில் போயிடுவான், நீயும் தமிழ் தான், பட் நீ வடக்கில் இருக்கனால உனக்கு தமிழோட அருமை தெரியல. ஸோ நீ வந்து மட்டும் தமிழை இந்தின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கறது தான் உனக்கு இந்த மண்டக்கணம் வந்து மட்டும் ஏறி கிடக்குது. நீ வந்து எப்படிப்பட்ட உன்னை வந்து மட்டும் இந்தியிலையும் சேர்த்துக்க முடியாது, தமிழையும் சேர்த்துக்க முடியாது. நீ வந்து மட்டும் ஒரு கேவலமான ஈன பிறவி. அதனால் நீ இப்படி தான் இருப்ப. அது என்னால் திருத்த முடியாது. ஸோ நீயே திருந்திக்கோ. ஓகே, இது வந்து மட்டும் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சர்வர் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வடக்குலேருந்து வரவங்கிட்டையும் அண்டு உங்ககிட்ட மியூட் போட்டு பேசுகிற இந்த கே பசங்கக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அப்படி பேசுகிறவங்கக்கிட்ட நீங்கள் சர்வரே வாங்காதீங்க. தயவு செஞ்சு சர்வர் வாங்கிடாதீங்க. இந்த ஓஸ்ட் யூனிஃபைங்கிற மாதிரி மாதிரி யூனிஃபை நிறைய பேர் சுற்றி தான் இருக்காங்க வடக்குலேருந்து வந்து. அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இன்னொன்று, இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் லைக் அண்ட் கமெண்ட் போட்டு முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலே போதும். இந்த வீடியோ வந்து ரீச் ஆனால் தான் இப்படி கேவலமான ஒரு பிறவி இருக்கானே சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இவன் நிறைய யூடியூபர்ஸ்கிட்டையும் போய் கேட்டிருக்கான். ஏன் நம்ம பால்ஸ் ப்ரோ கிட்ட, அடுத்து AG2K கிட்ட, சோடா புட்டி கேமு, நிறைய பேர்த்துக்கிட்ட, இந்த பில்டர் பேஸ் ப்ரோ, ரிபலு, இவங்ககிட்டலாம் போய் ப்ரொமோஷன் நாக்கு தொங்க போட்டு பிச்சை கேட்டுருக்கான். ஸோ அவங்க யாராச்சும் ப்ரொமோஷன் சப்போஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இவன் ஒருத்தர் வந்து கேட்குறான் ப்ரோ இவங்ககிட்ட ப்ரொமோஷன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு கண்ணை முழிச்சுக்கோங்க. இவனை மாதிரி பத்து இல்லை, இவனை மாதிரி லட்சக்கணக்கான பேர் டிஸ்கார்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானுங்க எச்சக்கலத்தனம் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது வந்து மட்டும் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னோடய ரீஃபண்ட் காசு கிடைக்கல, பட் உங்களுக்கு அந்த காசு நான் போக விட மாட்டேன். அவன் கடைசியில் சொன்னது என்னென்னா, உன்னால் என் சர்வரில் வந்து மட்டும் உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோன்னு தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து மட்டும் என் சர்வரே போனாலும் சப்போஸ் நீங்கள் எனக்கு கூட இருப்பீங்க ஒரு நம்பிக்கை தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அடாவடி உலகம் அது என்னோடய ட்ரீமு, அதை அவன் சிதைக்க பார்த்துருக்கான். அவன் அந்த மாதிரி என் ட்ரீமை சிதைக்கிறவனை அவன் கையில் கிடச்சிருந்தானா குடலை உருவி அவன் வாயில் போட்டு தச்சே விட்டுருப்பேன். பட் அவன் கையில் கிடைக்கல. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட கொஞ்சம் வர பார்க்குறேன். இந்த மாதிரி ஸ்கேம் ஆகிட்ட கொஞ்சம் அதில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ வராதுக்கு ஒரு சாரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை. ஓகே, என்னோட இன்னொரு ஜென்யூனான ரெக்வெஸ்ட் என்னென்னா, எல்லோரும் தயவு செஞ்சு டிஸ்கார்டு விசிலையோ அல்ல டிஸ்கார்டு சர்வரில் ஜாயின் ஆகிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், போய்ட்டுறேன். பை. அதே சாலி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மென்டல் வந்து போட்டு திரும்ப வேறு ஐடியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கான். எவ்வளோ அழிச்சாலும் அழிய மாட்டான் சனியை, நம்மளை விட்டு பீட ஒழியாது. நெக்ஸ்ட்டு இவன் வந்து மட்டும் நம்மக்கிட்ட ஒன்று சொன்னான், நான் என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன், வாட் வில் டூன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், வாட் வில் டூ யூ சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான், பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும்.